ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்து வந்திருக்கேன், நான் ராட் ஹகலியேங்கிற இந்தி கிரைம் த்ரில்லர் மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்தை வந்து காட்டுறாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள லேடி வந்து யோகாசனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யோகாசனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேஸில் வந்து ரத்த துளிகளாக வந்து விழுது. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகி மேலே பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா காகம்லாம் செத்து அவங்க மேலே வந்து விழுது. உடனே அலறி அடிச்சு துடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, உடனே போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா. உடனே வந்து போலீஸ்லேருந்து இந்த கேஸை விசாரிக்கிறது இன்ஸ்பெக்டர் வந்து வராரு. இவர் தான் நம்ம வந்து படத்தோட ஹீரோ. அவர் கூட வரும்போது ஒரு எஸ்ஐயும் கூட்டு வந்து வராரு. ஓகேங்களா. ஒரு கணம் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரு பெண் சாமியார் போட்டோவை வளைச்சு வளைச்சு ஒட்டி வச்சிருக்கானுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாதத்தையும் எடுத்து ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சு அதுக்கு லைட்லாம் போட்டு அதெல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறாரு. ஏன்னா அது விசித்திரமான குடும்பமா வந்து இருக்கும் போல அந்த மாதிரி அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து காட்டுறாங்க. அதுல வந்து ஒரு சின்ன பையன் இப்பதான் ரீசெண்டா இறந்துருப்பான் போல, அவனுக்கு மாலையெல்லாம் போட்டு கேண்டில்லாம் பத்த வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கான அடிந்திர வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போல. அதை யாரு பண்ணுவா, இந்த பெண் சாமியார் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேங்ல தான் யார் இருப்பாங்க, நம்ம மீரா வந்து இருப்பாங்க. ஓகே, இவங்க தான் ஸ்டார்டிங்ல வந்து யோகாசனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பெண் சாமியார் ஒரு மாதிரி பாக்குற மாதிரி சீன் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஆகாது போல அந்த மாதிரி நமக்கு வந்து தோணுது. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல வந்து ஒரு பிஏ வந்து ஒருத்தன் வந்து ஒர்க் பண்ணுவான். ஓகேங்களா. அவன் என்ன பண்றான், இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்க, எது பண்றாங்க, அவங்களோட தொழில்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வீட்டுல என்னென்ன ரூம்லாம் இருக்கும், இங்க எந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க, எந்த மாதிரி பிசினஸ்லாம் நடக்கும், எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அந்த மாதிரி வந்து ஒரு காமனான ஒரு ரீசன் வந்து அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவர் வந்து விசாரிக்க அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து ஒரு சின்ன பையன் வந்து கேம்லாம் ப்ளே பண்ணிட்டு இருப்பான், சத்தம் வச்சு கேம் ப்ளே பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து அவங்க பக்கத்துல இருக்க அவங்க அப்பா வந்து சவுண்டை போட்டா அந்த மாதிரி சொல்லி அவன் திட்டுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. தென் வந்து இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து யார் யார் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவாங்க, என்னென்ன தொழிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது சமையல் பண்றவங்க, தோட்ட வேலை பண்றவங்க, வாட்ச்மேன் பண்றவங்க, அதெல்லாம் சொல்றதுக்காக அந்த வீட்டில் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வராங்க. ஓகேங்களா. ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் காக்காவா சேர்த்து கிடக்குதுங்க. பக்கத்துல வந்து ஒரு கூண்டும் இருக்கு. அந்த கூண்டுல கொஞ்சம் இறைகளும் அதாவது இவங்க சாப்பிட்றதுக்கான உணவுகளும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் வச்சிருக்க மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃப்ரேம்ல வந்து அவங்க வந்து ஒரு பேப்பர் கம்பெனியை வந்து வச்சிருப்பாங்க. அதுல இருக்க ஒரு துண்டு பேப்பர்ல ஒரு பன்னியோட தலையை வெட்டி வச்சிருக்காங்க. டேய், ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா யோகாசனம் பண்றவங்க மேல காக்கா சேர்த்து வந்து விடுது. இன்னொரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் மேல பன்னி தலையா. டேய், யாரா நீங்க, அந்த மாதிரியே நமக்கு வந்து தோணும் ஸ்டார்டிங் சீன்ல இருந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படியே சுத்தி முத்தி நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு முக்குல வந்து ஒரு ஏணியை வந்து போட்டு வச்சிருக்கானுங்க. ஏணியை உள்ள போட்டு வச்சு அது அந்த வழியா தப்பிச்சு போற மாதிரியே கரெக்டான ஒரு பொசிஷன்ல வந்து வச்சிருப்பானுங்க. கயிறு கூட கட்டி வச்சிருக்கானுங்க பக்கத்துல. உடனே வந்து கெஸ் பண்றாரு, எவனோ ஒருத்தன் ஏணியை போட்டு உள்ள வந்துட்டு பன்னி தலையை வெட்டி வச்சுட்டு போயிட்டான், ஏதோ பில்லி சூனி அந்த மாதிரி ஏதாவது பண்றானுங்க போல. அந்த மாதிரி ஒரு இதுல வந்து இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் உட்காந்து செக் பண்றாரு. நிறைய ஃப்ரேம்ல பாக்குறாரு. ஒரு எவிடன்ஸ் கிடைச்ச மாதிரி தெரியல. ஒரு ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒரு 2 பேர் ஏணியை போட்டு உள்ள வந்து நுழையிறானுங்க. இவனுங்க தான் அந்த பன்னி தலையை வந்து வச்சிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க வந்து வாட்ச்மேன் வந்து ஒருத்தர் வந்து இருப்பாரு. ஓகேங்களா. ஒரு 2 பேர் வாட்ச்மேன் வந்து இருப்பாங்க. ஒருத்தன் வந்து நெட்டையா வெள்ளை தாடி வச்சுட்டு இருப்பான். இன்னொருத்தன் வந்து ஒரு குட்டையா ஒருத்தன் ஒரு ஆள் வந்து இருப்பான். ஓகேங்களா. இவங்ககிட்ட வந்து விசாரிச்சுட்டு வந்து இருக்காரு. விசாரிச்சு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன, சார் நாங்க எல்லாம் நைட் வாட்ச்மேன் சார், எங்ககிட்ட கேட்டா என்ன சார் தெரியும் அந்த மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர், அதுவும் சரிதான், உங்ககிட்ட கேட்டா என்னையா தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ரோடு வந்து ஒண்ணு வந்து இருக்கு. அதாவது இங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 பேர் இவங்க வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் தெரியுமே தவிர அவங்க தான் வீட்டுல வந்திருக்காங்களா என்ன ஏது அவங்க ஃபேஸ் இது வந்து எதுவுமே வந்து தெளிவா வந்து தெரிஞ்சிருக்காரு. ஸோ ஆப்போசிட் ரோட்ல வந்து நிறைய சிசிடிவி வந்து இருக்கும். அதை வச்சு இந்த இந்த இதை வந்து நம்ம வந்து ஃபுட்டேஜை மட்டும் எடுத்தோம்னா இந்த வீட்டுல எவன் வந்து வந்தான், அவன் பைக்ல வந்தானா, கார்ல வந்தானா, இந்த வேனு மாதிரி எதையாவது வந்தானா கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எஸ்ஐ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து ஒரே சத்தமா இருக்குது. என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒரு கஞ்சாடவ மாதிரி ஒருத்தன் வந்து இருப்பான் போல. அவன் என்ன பண்றான், அங்க பொண்ணுங்கிட்டலாம் இது அத்துமீற மாதிரி ஒரு சீன் இருக்கும். உடனே எல்லாரும் வந்து அவனை பிடிச்சி வந்து ஒரு ரூமுக்குள்ள வந்து அடைச்சி வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவன் அந்த ரூமுக்குள்ள தான் இருந்திருப்பான். யாரோ வந்து ரூமை தெரியாம திறந்திருப்பான் போல. இவன் வெளியே வந்து இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மீரா இவங்க தான் ஸ்டார்டிங் வந்து யோகாசனம் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த வீட்டை வந்து பொறுப்பா வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணா இவனை எச்சரிக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவனை பிடிச்ச ஒரு ரூமுக்குள்ளேயே உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன டிஎஸ்பியே வந்துடுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. என்னன்னா இவங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்க பெரிய பணக்கார புள்ளி. ஓகேங்களா. இவங்க டிஎஸ்பிக்கெல்லாம் நல்லா பழக்கம் போல. அவரே வந்து இந்த கேஸ் வந்து என்னதான் நடக்குதுன்னு பார்த்துலாம் சொல்லிட்டு இவங்க வந்து கேஸை வந்து விசாரிக்க வந்து அவரும் வந்து வந்துடுறாரு நம்ம இன்ஸ்பெக்டர் கூட. அப்போ வந்து அங்க இருக்க பெரியவங்ககிட்டலாம் உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா, யார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி கேட்கும்போது அவன் ஒருத்தன் இருக்கான்னு வந்து சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா அவன் வந்து ஒரு டெலிவிஷன் வந்து சேனல் வந்து ஓனா வந்து வச்சு நடத்திட்டு இருப்பான். அவனும் இவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் தான் போல. சொத்துக்களுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் போல. அவனை வந்து பிடிச்சி இது பண்ணுங்க சார் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க.
இப்படி வந்து அவங்க கொந்தளிக்கும் போது அந்த சாமியார் அம்மா வந்து உள்ள வந்துடுறாங்க. அமைதியா இரு குழந்தாய், அமைதியா இரு குழந்தாய், அந்த மாதிரிலாம் சீன் வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து தெரியுது இந்த சாமியார் அம்மா தான் இந்த வீட்ல எல்லாம் வந்து பண்றாங்க போல. அதாவது இங்க வீட்ல இருக்கவங்களுக்கான பூஜைகள், இங்க இருக்கவங்கலாம் அவங்க மேல வந்து ரொம்ப கடவுள் பக்தியால இருக்காங்க. அந்த சீன் தான் நமக்கு வந்து ஒரு புரியிற மாரி நமக்கு வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎஸ்பி வந்து நம்ம இன்ஸ்பெக்டர புடிச்சு, "யோவ்! இவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியா, சீக்கிரம் வந்து கேஸ முடிக்கணும்." அந்த மாரிலாம் வந்து இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன பெரிய தலைவலி புடிச்ச கேஸா இருக்கும் போல நெனச்சுட்டு, இவரு வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து இவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் வேலைன்னு சுத்திட்டு இருக்க. என்னைக்கு தான் கல்யாணம் பண்ண போற? நானும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட்டு சமையல்லாம் பண்றது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ இன்னும் கல்யாணம் பண்ணாமலே அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட்ல இருக்க வீட்ல இருந்து ஃபுட்டேஜ் வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அதுல பார்க்கும்போது எவனோ ஒரு 2 பேரு அங்க இருக்க ஒரு நீல கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு வேன்ல வந்து ஏறி போற மாரி காட்டுறானுங்க. ஓகேங்களா? தென் இவன வந்து புடிச்சா வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் விசாரிக்கும்போது, அங்க இருக்க ஒரு குள்ளமா ஒருத்தன் வந்து ஓடி வந்து, "சார் இவன வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் சார். இவங்க எங்க ஏரியால தான் சார் இருக்கானுங்க." அந்த மாரி ஒரு லீடு வந்து குடுக்குறான். உடனே இவங்க போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க, "நீ வந்து அந்த பையனோட வீட்ட வந்து தட்டு. நாங்க மறைஞ்சிருக்கோம். அவன் வெளிய வந்தோனே நாங்க வந்து அவன வந்து மடக்கி வந்து புடிச்சிடுறோம். ஒரு கேஸ் விஷயமா தான் உன்ன அதாவது அவன வந்து தேடிட்டு இருக்கோம்னு" சொல்லும்போது, இவனும் "சார் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் சார்." அந்த மாரி சொல்லிட்டு, இவன் என்ன பண்றான், அந்த பசங்க வீட்ட வந்து தட்டுறான். உடனே அதுலேருந்து ஒருத்தன் வந்து என்ன பண்றான், வெளிய வந்து வரான். வந்துட்டு போலீஸ்காரன பார்த்து வந்து ஓடுறான் ஒட்டே ஓட்டம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு செங்கல் எடுத்து போலீஸ்காரங்கள அடிக்கிற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறான். ஆனா என்ன போலீஸ்காரங்க வந்து அடிக்க மாட்டான். அடிக்க போற மாரி கையெல்லாம் ஓங்குவாங்க. உடனே என்ன பண்ணுவான், அங்க இருக்க போலீஸ்காரங்கள இது பண்ணாம பக்கத்துல இருக்க ஒரு சாக்கடை மாரி இருக்கும். அதுல தூக்கி கல்ல தூக்கி போடுறான். அதுலேருந்து தெரிச்ச தண்ணிலாம் வந்து போலீஸ்காரங்க மேலலாம் விழுந்துருது. அப்படியே அவன் என்ன பண்ணான், மறுபடியும் போலீஸ்கிட்ட இருந்து வேக வேகமா ஓடி போறான் தப்பிக்கிறதுக்காக. அப்படி வந்து இவரு வந்து அவன வந்து தொரத்திட்டே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து போயிட்டு இருப்பாரு. அவங்க கேங்கும் வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து குறுக்காப்புல வந்து ஒரு அட்வொகேட் அம்மா வந்து இடிச்சிற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இடிச்சுட்டு இவரு வந்து இன்ஸ்பெக்டர் போம்போது, சைட்ல வந்து ஒரு சீன வந்து வாட்ச் பண்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆக்ஸிஜன்லாம் மாட்டிட்டு வந்து இருக்கிற மாரி வந்து ஒரு சீன வந்து காட்டுறாங்க. இது அவரு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து போறாரு. அதுக்கடுத்து வந்து போலீஸ்காரங்க ஒரு வழியா இவரு குடுத்த லீடு வழியா என்ன பண்ணிருவாங்க, இந்த துரத்திட்டு போறாங்க பார்த்தீங்களா, அவனையும் புடிச்சுருவாங்க. கூட இருந்த இன்னொருத்தனையும் புடிச்சுருவாங்க. புடிச்சுட்டு என்ன பண்றாங்க, ஜெயில்ல வச்சு அவன அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப பார்த்தா, இந்த அட்வொகேட் அம்மா வந்து வந்துருவாங்க போல. அதாவது இந்த பசங்களும் இந்த லோக்கல்ல இருக்க பசங்க தான். இந்த அம்மாவும் இங்க இருக்க லோக்கல்ல இருக்க ஏதாவது கேஸ் எல்லாம் தான் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஓகேங்களா? வாதாடிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, என் கட்சிக்காரர்லாம் நீங்க போட்டு அடிக்கிறீங்க. அனாவசியமா பொய்யான தகவல் பேர்ல அவர் வந்து புடிச்சு வந்து உள்ள வச்சு சித்திரவதை பண்றீங்க. அந்த மாரி சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க கத்துற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து நம்ம டிஎஸ்பி என்ன பண்றாரு, இந்த ஃபர்ஸ்ட் இந்த பணக்காரன் வீட்ல வந்து ஒரு ஆளு வந்து சொல்லியிருப்பார்ல, இந்த மாரி டெலிவிஷன் சேனல் வந்து ஒருத்தன் வந்து வச்சிருக்கான். எனக்கு அவன் மேல தான் டவுட்டா இருக்கு. அவன் தான் இந்த மாரி பண்ணி தலையெல்லாம் வெட்டி எங்க வீட்ல வச்சு எங்கள பிளாக்மெயில் பண்றதுக்கு இத பண்ணுவான். அதாவது சொத்துக்கள் அவங்க வந்து பெரிய பணக்காரங்கன்னா நெறைய சொத்து இருக்கும். அத வந்து அடையறதுக்கு அவங்க வீட்ல உள்ள ஒவ்வொருத்தனும் அதாவது சொந்தத்துல இருப்பான்ல ஒவ்வொருத்தனும். அதுல ஒரு ஆள் தான் போல இந்த டெலிவிஷன் வச்சிருக்கவரு. அவர்கிட்ட வந்து நம்ம டிஎஸ்பி, நம்ம இன்ஸ்பெக்டர்லாம் வந்து அங்க எடுத்த ஃபோட்டோலாம் காட்டி, இந்த மாரி அங்க இருக்க தண்ணி தொட்டி அதுலன்னு சொல்லிட்டு ஒரு காக்காவா செத்து செத்து கிடக்குது. நீ தானே இதெல்லாம் பண்ணன்னு கேட்கும்போது, "யோவ்! இந்த மாரி சில்லித்தனமான வேலையெல்லாம் நான்லாம் பண்ண மாட்டேன் என் சொத்துக்காக." அந்த மாரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ற மாரி ஒரு ஃப்ரேம் வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து இவனுங்க வர்றது, இந்த பண்ணி தலைய வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்துடுறாரு. ஓகேங்களா? இவனுங்க தான் பண்ணான்னு பார்த்துட்டு, "டேய்! உண்மைய சொல்லுங்கடா. யாருக்காகடா வந்து நீங்க வந்து இந்த மாரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நீங்களா இந்த மாரி பண்ணீங்களா? ஏதாவது முன்விரோதம் காரணமாக? இல்லன்னா எவனா சொல்லி வந்து பண்ணீங்களான்னு" சொல்லிட்டு ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி இவன காதெல்லாம் புடிச்சு திருகி இவன்கிட்ட கேட்கிறாரு. உடனே என்ன பண்ணிடுறான், அவனும் வந்து உண்மைய சொல்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க வந்து சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுவானுங்க போல. அப்படி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து எவனோ ஒருத்தன் வந்து ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. கால் வந்துட்டு இந்த மாரி பணக்காரன் வீட்ல போயிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பன்னி தலைய வச்சுட்டு வந்துருங்க. அந்த மாரி ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான். அதுக்கு வந்து லம்பா நான் மட்டும் குடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். இவனுங்க பரவால்ல பெரிய அமௌண்டா இருக்குது. பன்னி தலை தானே சொல்லிட்டு என்ன பண்றானுங்க, அந்த பன்னி தலைய கையில வாங்கிட்டு ஃபோன் பேசிட்டே இருப்பான். அப்பதான் இந்த டயலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே அதையும் வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்ல போய் இவனுங்க தான் பன்னி தலைய வந்து மாட்டியிருப்பாங்க. உடனே அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, இவனுங்க வந்து கால் பண்ணியிருப்பான் பார்த்தீங்கன்னா, அந்த கால் நம்பர் எத ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பணக்கார குடும்பத்திலேயே ஒருத்தன் பேர்ல தான் சிம் வந்து இருந்திருக்கும். இவரு உடனே ஷாக் ஆகுறாரு. என்னடா இது? அப்போ கொலையாளி வந்து இவன் குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அந்த வீட்டுக்கே வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்ல யோகாசனம் பண்ணிருப்பாங்கல்ல அந்த அம்மா, அவங்க என்ன பண்றாங்க, உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட அங்க இங்கன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு ஓடி வராங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, "டேய் என்னடா நடக்குது? அதுக்குள்ளயும் எவனோ உள்ள வந்து எல்லாரையும் எவனையோ போட்டான்னு" சொல்லிட்டு இவரு துப்பாக்கிலாம் எடுத்து போயிட்டு அந்த வீட்ட நோக்கி வேக வேகமா ஓடுறாரு. இன்னொரு ஒரு ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பொண்ணு வந்து ஒரு ரூம்ல வந்து இருக்கிற மாரியும், மறைஞ்சிருந்து ஒளிஞ்சு நின்னு அவங்க ஒரு பயத்தோட பார்க்குற மாரியும் ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? இவரு வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. எங்க பார்த்தாலும் ரத்தமா சொட்டி கிடக்குது. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து ஒரு நெட்டையா ஒரு வாட்ச்மேன்
வாட்ச்மேன் சொன்னேன்ல, அவனை யாரை வந்து கத்தியால குத்தி இருப்பாங்க. அவனுக்கு வந்து செத்துருக்க மாட்டான், பட் உயிருக்கு போராடி இருப்பான். உடனே இவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்க ஆம்புலன்ஸ் எல்லாம் உடனே வர சொல்லி போலீஸ்காரன் மூலியமா இவன் வந்து உடனே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அனுப்பி விடுங்க, இவனை விசாரிச்சாதான் இங்க இருக்க ஏதாவது சம்பவம் வந்து பார்த்துருக்கானு தெரியும் சொல்லிட்டு அவனை உடனே ஆம்புலன்ஸ் வந்து அனுப்பி விடுற மாதிரி சீன் வந்து காட்டுறாங்க. எல்லாருக்கும் என்ன ஒரு ஒரு டவுட் வந்திருக்குன்னா, அதாவது இவருக்கும் முதல்ல இந்த போதை கை ஒருத்தன் இருப்பான்ல, கஞ்சாடா மாதிரி, ஒருவேளை அவன் தான் என்ன பண்ணுவானா, ஒருவேளை கொலைகளையே பண்ணிருப்பானான்னு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து கண்ணாடி உடைஞ்சு அங்க இருக்க தண்ணி தொட்டியில யாரு மேல இவன் சந்தேகப்பட்டிருப்பானோ அவனே செத்து கிடப்பான். ஏடா இது இவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு பார்த்தா, இவனே லாஸ்டா இவனையும் யாரோ வந்து கண்ணாடி வழியா தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு அடுத்த ரூம்ல வந்து பார்ப்பாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு வயசான அம்மா வந்து கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. இன்னொரு ரூமுக்கு வந்து பாருப்பாரு, அங்க ஒரு பொண்ணு ஃபேஸ் எல்லாம் மூடி இருக்கும், அவங்களையும் கொலை பண்ணி போட்டிருப்பானுங்க. அடுத்த ரூம், அங்க ஒருத்தவங்க சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் போல, அவனையும் பின்னாடி வந்து எவனோ கொலை பண்ணிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபேஸே தெரியாது, எல்லாத்தையும் மூஞ்ச ஃபுல்லா துணியை வச்சு கட்டின மாதிரி இருப்பாங்க. என்னடா இது எங்க பார்த்தாலும் கொலை குத்துயும் கொலையுமா இருக்கானுங்க, என்னடா நடக்குது அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க இடத்துல எல்லாம் எடுத்த போட்டோவா வளைச்சு வளைச்சு வந்து எடுத்துக்கிறாரு. உடனே என்ன பண்றாரு, அங்க இருக்க டிஎஃப்சி கிட்ட, சார் எங்க பார்த்தா இந்த மாதிரி கொலை சம்பவம்லாம் நடந்திருக்கு சார், குற்றமா நடந்திருக்கு, எவன் இது பண்ணான்னு தெரியல சார், நம்ம சொல்ற இந்த கேஸை வந்து நம்ம சீக்கிரம் க்ளோஸ் ஆகிடும் அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கு என்னன்னா இவர் வந்து ஒரு ஐடியா வந்து போட்டிருப்பாரு. என்னன்னா, இவரும் புதுசா வந்து ஒரு குண்டா வந்து ஒரு போலீஸை வந்து இது பண்ணிருப்பாரு, அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. அவர் தான் இதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து இது பண்ண போறாரு. நீ வந்து என்ன பண்ற, நேர்மையான வழியெல்லாம் போயிட்டு இந்த கேஸ் ரொம்ப நேரமா கொண்டு போறா, ஏன்னா இவங்க வந்து பணக்கார குடும்பம் சேர்ந்தனால சீக்கிரம் இந்த கேஸ் வந்து முடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பண்ணி தலையை ஒரு 2 பேர் வச்சுப்பாங்களா, அவனு மேல பழிய போட்டு உள்ள அடைச்சு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்து பேசியிருப்பாரு. இது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பிடிக்காம வந்து இருக்கும். அது இல்லாமல் இவர் வந்து இப்போ வந்து கேஸும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரா. ஸோ வந்து என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம லீட்லாம் கலெக்ட் பண்ணோம், கடைசி நேரத்தில் ஈஸியாக கேஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தடயவியல் நிபுணர்லாம் வராங்க. ஓகேங்களா, அதுக்கு ஒரு லீடரும் இருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ரேவதி மேடம் தான் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து டிஎஸ்பி வந்து இந்த குண்டா இருக்க போலீஸை காட்டி, மேடம் இவரு தான் உங்களுக்கு வந்து கேஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, ஏன்னா இந்த கேஸை ஸ்டார்டிங்லேருந்து என்ன நினச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அந்த போலீஸை கொடுங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போய் கொஞ்சம் சந்தோஷமா போயிடுறாருன்னா, பரவாயில்ல நம்ம கஷ்டப்பட்டு விசாரிச்சோம், இந்த மேடம் பரவாயில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க போல நினைச்சிட்டு அவரும் சந்தோஷமா போயிடுறாரு. அந்த கேப்ல என்ன பண்றாங்க, ஒரு காரை எடுத்துட்டு அந்த சாமியார் அம்மாவும் இந்த மீரா பொண்ணு என்ன பண்றாங்க, தப்பிச்சு போறதுக்கு வந்து பாக்குறாங்க. உடனே டிஎஸ்பி, மேடம் இங்க நிறைய உங்க குடும்பம் சேர்ந்த ஒவ்வொருத்தரும் குத்தி கொலை பண்ணியிருக்கானுங்க, யாருன்னு நாங்க வந்து கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு முன்னாடி நீங்க யாரும் வீட்டுல இருந்து யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு, அது நம்ம அந்த மீரா பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்போது ஃபேஸ்ல ரத்த கரையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்க மேல படிஞ்சிருக்க ரத்த எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தங்களும் எப்படி போய் கொள்ளலாம் நடந்திருக்கும் சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்க மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ரேவதி மேடம் வந்து போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த வந்து ஃப்ரேம்ல வந்து இவருக்கு வந்து ஒரு ஆள் வந்து இருப்பாங்க போல, அதனாலதான் இவர் வந்து மேரேஜ் பண்ணாம இருந்திருப்பாரு போல. ஒரு ஆள் வந்து இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து இவங்க வந்து வர மாதிரி நம்ம ஹீரோ வந்து வர மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோவோட அம்மா வந்து அவங்க வீட்டில் இருக்கிறது தெரியாது. நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உனக்காக நான் இன்னைக்கு அழகான சமையல்லாம் பண்ணி தர போறேன், காஃபி போட்டு தர போறேன் அந்த மாதிரி சொல்றது. இதை வந்து எங்க அம்மா கேட்டுட்டு, எனக்காக நீ வந்து பண்ணி ஒரு காஃபியாவது போட்டு கொடுத்துருப்பியாரா, இந்த மாதிரி சமையல் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக எனக்காக ஏதாவது சமையல் பண்ணி கொடுத்துருப்பியா அந்த மாதிரி இவங்க அம்மாவும் சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், பரவாயில்ல பையன் வந்து கல்யாணமே பண்ணாம இப்படி இப்படி தள்ளிட்டு இருந்தான், பார்த்தா இவனுக்கு ஒரு ஆள் இருக்கு போலன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலியோட இருக்க மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீராவுக்கு பிடிச்சி நம்ம டிஎஸ்பி எல்லாரும் வந்து கேஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்றாங்க. ஏன்னா அவங்க பணக்கார குடும்பம் சேர்ந்த எல்லா ஃபேமிலி தான். ஸோ அதனால டிஎஸ்பிக்கு நல்லா க்ளோஸ் தான். ஸோ அவரே வந்து பக்கத்துல வந்து சொல்லுமா என்னதாம்மா அன்னைக்கு வந்து நினைச்சு, நீ எதை பார்த்து அலறி அடிச்சு உடனே என்ன ஸ்பாட்ல நினைச்சு சொல்லுமா சொல்லும் போது இவன் வந்து என்ன பண்ணுவான், இவளை யாரோ துரத்துட்டு வர மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, இந்த கஞ்சாடாவு இவன் என்ன பண்ணுவான், கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு இவங்களை வந்து துரத்தி வர மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணிருப்பாரு, நெட்டையா இருக்க வாட்ச்மேன் வந்து இவனை வந்து தடுத்து நிறுத்த பார்த்திருப்பாரு. அப்போ வந்து வாட்ச்மேன் சரக்கு குத்திட்டு இவங்க வந்து அட்டாக் பண்ண வந்து போயிருப்பான். அதுல பட்ட ரத்தம் தான் இவங்க ஃபேஸ்ல வந்து தெரிச்சிருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவான், இவங்கிட்ட தப்பிச்சு போய் ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. ரூம் ஒளிஞ்சிட்டு ரூமை பூட்டிடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு ஒரு பொண்ணு வந்து பயந்து வந்து ஒளிஞ்சிருப்பான். என்னன்னு பார்த்தா எனக்கும் ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்டுச்சு, அதனால நான் இங்க வந்து பார்த்தேன், நல்ல வேலைமா நீ வந்து வெளியே வரல, அங்க அந்த கஞ்சாடாவை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லாரையும் வந்து குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னவொடனே இவங்களும் பயந்து போய் அந்த ரூமுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து யாரோ கதவை உடைச்சிட்டு பொத்துன்னு அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல விழுற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த கொலை பண்ணிருப்பானா இவன் தான் தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்திருப்பான். உடனே போலீஸ்காரனுக்கு ஒரு டவுட் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இது இவன் தான் கொலைகாரன் நினைச்சா பாத்தீங்கன்னா இவனே வந்து தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்துட்டானா, அதாவது இவங்க சொல்றதை வந்து அவங்க வந்து ஒரு ரிஹர்சல் வந்து மாதிரி
பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அந்த மாதிரி அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கெஸ் பண்ணுவார். அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து நம்ம ரேவதி மேடம் வந்து அங்கே எடுத்த ஃபோட்டோலாம் வச்சுட்டு ஏதாவது லீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டிஎஸ்பி என்ன சொல்லியிருப்பாரு, யோ இந்த கேஸ் வந்து சீக்கிரம் வந்து முடிக்கணியா, இந்த ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பசங்களை வச்சு இவங்க தான் கொலை பண்ணாங்க, கேஸை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு உனக்கும் வேலை ஈஸியாக முடிச்சிடா, நீ அடுத்த வேலையை வந்து பாரியா, அடுத்த கேஸை வந்து பாரியா, அந்த மாதிரி இவர் வந்து சொல்கிற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கு வந்து நம்ம போலீஸ்கார மனசு வந்து ஒரு சங்கடமாக தான் இருக்கு. ஏன்னா உண்மையான கொலைகாரன் யாருன்னே கண்டுபிடிக்காம இவன் கேஸை முடிக்கிற அவசரத்தில் சும்மா அந்த பண்ணி தலையை வச்சு அந்த 2 அப்பாவி மேலே வந்து கேஸை போட்டு இது பண்ண பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரேம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்து என்ன பண்ணாங்க, ப்ரெஸ்ஸுக்காரங்களாம் போட்டு நம்ம போலீஸ்காரங்களாம் கிளிகின்னு வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சீன்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, டெலிவிஷன் சேனல் ஒருத்தன் வச்சிருப்பானா, அவன் என்ன பண்ணா டிவியில எல்லாத்தையும் உட்காந்து ஒரு மாதிரி திருட்டு முடியல எல்லாத்தையும் வாட்ச் பண்ற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ச்மேனை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஐசியூல வந்து அட்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த சீனை வந்து காட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, குள்ளமா ஒருத்தன் வந்து வாட்ச்மேன் வந்து ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்கன்னா, இந்த 2 பேர்ல ஒருத்தனை தான் அவன் குத்தி போட்டிருப்பான், இன்னொருத்தன் வந்து இருப்பான். அவனை ஏன் குத்தி போட்டிருக்க மாட்டான்னு பாத்தீங்கன்னா, அவன் நல்ல உறக்கத்துல வந்து இருந்திருப்பான், அதனால வந்து தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா, ஏன்னா இந்த சம்பவம்லாம் அவங்க வீட்டுல இருக்க மேல அங்கதான் நடந்துட்டு இருக்கும். இவன் வந்து கீழே வந்து வாட்ச்மேன் வந்து உட்காந்துருப்பான். ஓகேங்க, அதாவது ஒருத்தன் வந்து ரவுண்ட்ஸ் போவான் போல, ஒருத்தன் வந்து ஒரு ஸ்பாட்ல வந்து உட்காந்துருக்க மாதிரி. அதுக்கப்புறம் அவன் எல்லாம் சுத்திட்டு பார்த்துட்டு வந்தவன் இவன் போற மாதிரி, இந்த மாதிரி இவங்கள நைட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி அந்த ஏரியா வந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுவார் நம்ம இன்ஸ்பெக்டர். அது மாதிரி யார் யார் எத்தனை மணிக்கு இந்த வீட்டை விட்டு போனாங்க, அதாவது சமையல்காரம்மா இந்த மணிக்கு போனாங்க, வாட்ச்மேன் இந்த மணிக்கு போனாரு, அதாவது டே ஷிஃப்ட்டுக்கு வந்து வாட்ச்மேன். ஓகேண்ணா, அதுக்கப்புறம் தான் நம்ம நைட் ஷிஃப்ட் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து தோட்டக்காரர் இந்த மணிக்கு போறாரு, அதெல்லாம் வந்து அந்த நோட்ஸை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுவான், அந்த இவன் வந்து சொல்றான். ஓகேங்களா, தென் என்ன பண்ணுவாங்க, சரி நீ உன்னைக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து இவனையும் செக் பண்ணிடலாம், ஏன்னா கொலகாரம் யாரும் கண்டுபிடிக்கல, இவனுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து வந்து செக் பண்ண மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குண்டு போலீஸ் வந்து டேய் நீங்க தான் கொலையை பண்ணீங்கன்னு ஒத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் 2 அப்பாவையும் போட்டு, அதாவது எனக்கு காசுக்காக வேலை பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு கேஸ் முடியும்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அந்த சீனை வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்றாரு, அங்க வந்து ஒருத்தன் வந்து கொலை பண்ணியிருக்கும் போது அவன் லேப்டாப் மட்டும் ஆன் ஆயிருக்கும் சொன்ன பாத்தீங்கன்னா, அதாவது அவன் ஒர்க் பண்ணி தான் இருப்பான், பின்னாடி வந்து அவனை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ லேப்டாப் வந்து ஆன்ல இருந்ததுனால அதுல ஏதாவது டேட்டா வந்து கிடைக்குமா சொல்லிட்டு அங்க இருக்க ஆளுங்களை வச்சு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு ஷாக்கான நியூஸ் வந்து காட்டுது. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிங்க. அந்த காசை வந்து இவங்க அக்கௌண்ட்ல இருந்து, அதாவது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அக்கௌண்ட்ல இருந்து ஏதோ ஒரு பினாமி மாதிரி ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அதை வந்து பார்த்து நம்ம என்ன பண்றாரு, இன்ஸ்பெக்டர் வந்து ஷாக் ஆகுறாரு. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டில் வந்து சமையல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இதை வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவியில் என்ன ஓடுனா, இதை ஒரு பொண்ணு வந்து ரூம்ல வந்து ஒளிஞ்சிருந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதாவது மீரா வந்து அந்த ரூம்குள்ள போறதுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க யாரு மேல இவங்க வந்து சந்தேகப்பட்டிருக்காங்களோ அந்த டெலிவிஷன்காரனுக்கு போய் ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அவன் டிஆர்பிக்காக இப்படி வந்து கொலை நடந்திருக்குமோ அப்படி வந்து கொலை நடந்திருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு விதமா வந்து பேசிட்டு இருக்கான். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை பணக்கார குடும்பம் சேர்ந்தவங்க இத்தனை பேர் கொல்லப்பட்டதுனால நம்ம அட்வொகேட் டீமு எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய ஒரு பிரச்சனையா பண்ணுவாங்க. அது இல்லாம அந்த அப்பாவை வந்து அடிச்சு அவங்க மேல வந்து கொலைப்படி வந்து சுமத்த பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட் அம்மா இந்த இருக்காங்களா இவங்க தான், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி அநியாயம் வந்து பண்றாங்க, உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்காம போலீஸ் வந்து தூங்கிதான் அந்த மாதிரிலாம் போட்டு மறுபடியும் வழக்கமாக போட்டு கிளிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம டிஎஸ்பி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ஒளிஞ்சிருந்தான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்குள்ள அந்த பொண்ணை கூட்டி ஏமா என்னதான் நடந்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் என்ன ஒரு சந்தேகமா இருந்திருக்கும்னா, அந்த போதகை தான் எல்லாரையும் கொலை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்திருக்கும். அதை ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சொல்றதை வச்சு அவங்க கெஸ் பண்ணிருப்பாங்களா. சரி என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணை கூப்பிட்டு சரி இவன் என்னத்தை தான் சொல்றான்னு கேட்போம்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த போதகை என்ன பண்ணுவான், இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும், தென் வந்து அவங்க வீட்டில் ஒரு அந்த ஒரு குட்டி பையன் ஸ்டார்டிங்ல ஒரு கேம் விளாண்டுதான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து இவங்களோட பையன் தான் போல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இந்த போதகையும் வந்து இவங்க கேம் விளையாடும் போது இவங்க ரூம்ல தான் இருந்திருப்பான் போல. சடனா வந்து என்ன பண்ணிருப்பான், இவனை யாரையோ கூப்பிட்ட மாதிரி வந்து இருக்கும், உடனே தான் வெளியே போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து என்னதான் வெளியே வந்து பாத்தீங்கன்னு கேட்கும்போது, நம்ம வாட்ச்மேன் அங்கிள் வந்து அங்க வந்து ரவுண்ட்ஸ் வரதை வந்து நான் வந்து பார்த்தேன், அது மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அங்க இருக்க ஒரு டோரை வந்து திறந்துடுச்சுமா, அதை நான் நம்ம அரெஸ்ட் வரேன் அந்த மாதிரி அவர் வந்து சொன்னாரு அப்படின்னு வந்து காட்டியிருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த போதகை மேலே தாங்க டவுட்டாகவே இருக்குது. அவன் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த போதகை வந்து அந்த சாமியார் அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் திருத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ போதகையும் சாமியார் இவங்க மேலாம் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க மீராவுக்கும் இவங்க தான் ஏதோ இது பூஜைலாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து மீரா வந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. எதுக்குன்னா
அவங்க பையன் வந்து இறந்துருப்பான். ஓகேங்களா? அந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோட்டோ வந்து காட்டினான் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனுக்கு மாலை போட்டு இவங்க அடிமைத்தனம் பண்ற மாரி. அது வேற யாரும் இல்ல. அந்த ஸ்டார்ட்டிங் சீன்ல யோகாசனம் பண்ணாங்கல்ல, அவங்களோட பையன் தான். அதுலேருந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டிப்ரஷன்ல வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கான மாத்திரைலாம் இவங்க ஹஸ்பண்ட் வந்து குடுத்துருப்பாரு. அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க மாரி இருப்பாங்க. அந்த சீன் தான் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போலீஸ்காரருக்கு வந்து இப்படி வந்து டவுட் வந்துரும். இந்த சாமியார் அம்மா வந்து மொழியும் சரியில்ல, ஒண்ணும் சரியில்ல. ஒருவேளை இவன் தான் எல்லா கொலையும் பண்றான்னு சொல்லிட்டு, அவள புடிச்சு ஏதாவது கேட்டா ஏதாவது வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு, அவங்கள புடிச்சு என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. நீங்க தானே இந்த கொலையெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு கொலையெல்லாம் பண்ண போறேன்? கொலையாளி உன் முன்னாடியே தான் இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு விதமா வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்து கண்ணாடி போட்டு எங்க வீட்டுக்கு வர மாரி வந்து காட்டுறாங்க. அவர் வந்து வேற யாரும் இல்ல, நம்ம மீராவோட ஹஸ்பண்ட். ஓகேங்களா? அவரு வந்து இங்க வந்து சம்பவம் வந்து நடந்த பிறகு தான் அவருக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அவர் வந்து இங்கிலாந்துல தான் இருப்பாரு. ஓகே வந்து இங்க வந்து இவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாரி சம்பவம்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த உங்க பையன் எப்படிதான் இறந்தான்? ஏன் இந்த மீரா அவங்க வந்து டிப்ரஷன் ஆனாங்க? அந்த மாரி விசாரிக்கும்போது, என் பையன் வந்து நல்லா தான் இருந்தான். அவனுக்கான கேக் பார்ட்டியெல்லாம் வச்சு நல்லா கிராண்டா வந்து செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? சடனா வந்து அவனுக்கு ஒண்ணும் உடம்புலாம் சரியில்லாம வந்து ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வாரம் போல லண்டன்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செத்துட்டான். அவன் இறந்ததுலேருந்து மீரா அவங்க என்ன பண்ணா ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டாங்க. சரியாவே தூங்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாத்திரைலாம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவரு வந்து ஒரு புறம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல நம்ம ரேவதி அம்மா என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த மாரி இத்தனை இன்ச் பொருள வச்சு இவன கொன்றுருக்காங்க. இத்தனை இன்ச் இது பண்ணி கொன்றுருக்காங்க. எந்த மாரி ஆங்கிள் எல்லாம் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சீன்ல என்னென்ன நடந்திருக்கும், அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாரி அவங்க இத வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு சிசிடிவிய வந்து இவங்க திடீர்னு வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு சிசிடிவில வந்து ஏதோ ஒரு லீடு வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாரி தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு வாகுல அங்க இருக்க ஒருத்தன் வந்து போற மாரி வந்து காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா, அதுதான் வந்து நம்ம வாட்ச்மேன். ஃபர்ஸ்ட் வந்து காட்டியிருப்பாங்கன்னா வாட்ச்மேனு. அவன் வந்து இந்த கதவ அடைக்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பானா. ஸோ அவன் வந்து போறான். அப்ப வந்து போலீஸ்காரங்க சரி இவன் தான் கதவ அடைக்க போனான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன வந்து விட்டுறாங்க. அது 2வது கொஞ்சம் அப்படியே அடிச்சு விட்டு பார்க்கும்போது, இன்னொரு ஒரு பொம்பள வந்து ஏதோ போர்வைய போத்திட்டு மறைஞ்சு மறைஞ்சு போற மாரி காட்டுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா, இந்த மீரா பொண்ணு தான். அதாவது போகும்போது நல்ல ஸ்டைலிஷா போர்வைய போத்திட்டு ஸ்டைலிஷா நடந்துலாம் போவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கை காலெல்லாம் கட்டி போட்டு ஏதோ அந்த போர்வைகள் ஏதோ ஒளிச்சு வச்சுட்டு வந்த மாரி வந்து காட்டுறாங்க. உடனே இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஒருவேளை இந்த மீரா தான் அந்த கத்திய எடுத்துட்டு வந்து இங்க இருக்கலாம் போட்டுட்டு, அந்த பையன் மேல பழி சொல்றதுக்கு அவங்ககிட்ட கத்திய குடுத்து ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்களா? அந்த மாரி நம்ம வந்து போலீஸ்காரர் வந்து, "சார் இந்த மாரி ஒரு சீன் வந்து போயிட்டு இருக்கு சார்." அது மாரி வந்து இவருகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு டவுட்டும் இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு தான் ஒருவேளை கொலை பண்ணிட்டு வந்து இந்த மாரி ஆக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கா? அந்த மாரி ஒரு டவுட் இருக்கு. அது இல்லாம இவரு வந்து அவர் லேப்டாப்ல இருந்து ஒரு ஃப இது எடுத்திருப்பார்ல, ஃபைல் எடுத்திருப்பார்ல. அதுல வந்து, "இங்க பாருங்க சார். இது வந்து கிட்டத்தட்ட 2000 கோடிய வந்து இவங்க வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு தில்லுமுல்லு நடக்குது சார். இந்த பணத்துக்காக கூட கொலை வந்து நடந்திருக்கலாம் சார்." அந்த மாரி அவர் வந்து டிஎஃப்சி கிட்ட வந்து சொல்றாரு. மறுபடியும் இவரு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, மீரா மேல தான் அவருக்கு வந்து டவுட் வந்து வருது. "ஏம்மா அன்னைக்கு நைட் என்னம்மா அங்க போய் தனியா போயிட்டு, நீ போகும்போது கேஷுவலா போன, வரும்போது ஏதோ போர்வைக்குள்ள ஏதோ வச்சுட்டு வந்த மாரி இருந்துச்சுன்னு" சொல்லிட்டு விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, "நான் சிகரெட் அடிக்க போனேன். நைட் டைம் யாரும் நைட் டைம் தானே சிகரெட் அடிக்க முடியும். எனக்கு சிகரெட் ஹேபிட் இருக்கு." அப்படி சொல்லும்போது இவரும், ஒருவேளை அது உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சுட்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? அடுத்த இதுல வந்து இந்த பிஏ இருப்பார்ல, அவர புடிச்சு வந்து நம்ம ஹீரோ வந்து விசாரிக்கிறாரு. அந்த ஹீரோ அந்த மீராவோட பையன் எப்படியா இறந்தான்? என்னையான்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, ஃபர்ஸ்ட் அவங்க அதாவது புருஷன் சொல்றத கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் பிஏ தானே இவங்க வீட்ல வந்து ரொம்ப வருஷமா இருக்கான். அவனுக்கு வந்து ஏன்னா இவரு வந்து ஃபாரின்ல வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இவங்க வந்து இங்க இருந்து இந்த வீட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இருப்பாங்க. அதாவது இவங்க லாப நஷ்டம் எல்லாத்தையும் இவங்க வந்து வரவு செலவுலாம் இவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்ல வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாங்க போல. தென் வந்து என்ன சொல்றது, நாலேட்ஜ் எல்லாம் இவங்களுக்கு தான். ஓகேங்களா? அதாவது போல்ட்னஸ் எல்லாமே இவங்களுக்கு தான். ஸோ அதனால இவங்க வந்து இங்க இருப்பாங்க. புருஷன் வந்து லண்டன்ல வந்து பிசினஸ் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஓகேங்களா? யாரும்மா வரா? அவரு வந்து இங்க இருக்க ஆளுகிட்ட வந்து விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு என்ன பண்றாரு, உடனே வந்து இந்த மாரி சார் அந்த பையன் வந்து ஸ்விம்மிங்ல தான் பெரிய வந்து பிளேயரா வந்து இருந்திருப்பான். ஸோ வந்து என்ன பண்றாரு, திடீர்னு வந்து அவன் சடனா வந்து அவனுக்கு மூச்சு திணற மாரி ஏற்பட்டு, திடீர்னு வந்து இறந்துட்டான் சார். அதாவது லண்டனுக்கு வந்து கூட்டு போயிருந்தாங்க. அங்க வந்து ஒரு வாரம் இருந்தா இறந்துட்டான்னு சொல்றாரு. இது வந்து இவருக்கு வந்து தூக்கி வாரி போடுற மாரி இருக்குது. என்னடா ஸ்விம்மிங்லாம் இருந்த ஒரு பையன், நல்ல ஃபிட்னஸா இருந்த பையன், சின்ன பையனா இருந்திருக்கான். இவன் என்னடா சடனா வந்து இறந்துட்டான் சொல்லிட்டு நம்ம தடயவியல் நிபுணர் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து இவங்க வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி மேடம் கிட்ட, மேடம் இந்த மாரி அவனோட ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இந்த பாருங்க இந்த சின்ன பையன் வந்து வீட்ல இறந்தான் பார்த்தீங்களா? அவன் வந்து என்ன வந்து பண்ணியிருக்கான், இந்த மாரி ஸ்விம்மிங்லலாம் வந்து அவன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். ஜாயின் பண்ணிட்டு பிரைஸ்லாம் வாங்கியிருக்கான். ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாம் வாங்கி இது பண்ணியிருக்கான். அதுக்கான ஃபோட்டோஸ், எவிடன்ஸ்லாம் இருக்கு. அது எப்படி மேடம் ஒரு ஹெல்த்தியா இருக்க பையன் வந்து ஒரே வாரத்துல மூச்சு திணறி வந்து சாக முடியும்? அப்படி வந்து உங்க இதுல வந்து டாக்டர் இதுல வந்து ஏதாவது ஒரு
பாசிபிள்ஸ் வந்து இருக்கா, அந்த மெடிக்கல் இதுல வந்து ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு கேட்கும்போது அப்படி வந்து எந்த நாளையும் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்றாங்க. இது வந்து இவருக்கு வந்து கூட கொஞ்சம் வந்து டவுட் ஆகுது. அப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து இங்க வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து கெஸ் பண்றாரு. எப்படின்னா, இவர் ஸ்டார்டிங் சீன்ல வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அதாவது அந்த பன்னி தலையை வச்சு அவனை துரத்திட்டு போகும்போது அந்த சைட்ல வந்து அதாவது வந்து ஒரு ஸ்லாம் ஏரியா மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா, ஒரு குப்பை மாதிரி ஒரு ஏரியா. அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களாம் அந்த மூக்குல வந்து இந்த இது வச்சுட்டு ஆக்சிஜன் சிலிண்டரோட இருக்கிற மாதிரி ஒரு 2, 3 சீன் வந்து காட்டியிருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அதுக்கும் இந்த பையனுக்கான சம்பவமும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குமோ, இப்ப நடக்க அதாவது இந்த பையன் இறந்ததுக்கும் அந்த சம்பவத்துக்கு ஒரு லிங்க் இருக்குமோ சொல்லிட்டு இவர் அந்த ஆங்கிள் வந்து விசாரிக்க வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா, என்ன பண்றாரு, இதை வந்து நம்ம ரேவதி மேடம் கிட்ட வந்து சொல்றாரு, மேடம் இன்னும் ஒரு வாட்டி கூட போய் வந்து நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன வந்து சொல்லிடுவாருன்னா, அந்த மேடம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்ல இல்ல நானே என்ன வந்து கேஸை வந்து முடிச்சுட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க, இந்த நாளையிலேருந்து நான் வரமாட்டேன், வேற ஒரு தடைகள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, மேடம் இன்னைக்கு 12 மணி வரைக்கும் இந்த டியூட்டி வந்து உங்ககிட்ட தான் இருக்கு, ப்ளீஸ் மேடம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இது வந்துடுறாரு. உடனே வந்து என்ன பண்ணிடுறாரு, நம்ம ஹீரோ வந்து நம்ம அட்வொகேட் அம்மா கிட்ட போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வந்து இவருக்கு ஏன் அந்த ஒரு டவுட் வந்து வந்திருக்குன்னா, அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சில வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபோட்டோஸை வந்து எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஷாக் ஆகிருப்பாரு. ஆனால் அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்துச்சு வந்து நமக்கு வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, உடனே என்ன பண்ணார், இவர் கால் பண்ணி, மேடம் மேடம் நான் வந்து உடனே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறேன், அதாவது இந்த வாட்ச்மேன் வந்து அட்மிட் ஆனாங்களா, அவன் வந்து கண் வந்து முடிச்சிட்டானா, அதாவது ஒரு கோமால மாதிரி இருந்திருப்பான் போல, கண் வந்து முடிச்சிட்டானா, ஸோ வந்து அவனை போய் பார்த்துட்டு இந்த கொலையெல்லாம் எவன் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது பார்த்துக்க வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அதனால தான் அவனை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க, அதாவது கொலை பண்ண வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் போய் விசாரிச்சு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராரு. ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து பேசுறத வந்து என்ன பண்ணாரு, ரெக்கார்டு வந்து பண்ணிடுறாரு. ஓகேங்களா, அதாவது கூட வந்து ஒரு எஸ்ஐ வச்சு, யோ இவங்ககிட்ட நான் வந்து கொஸ்டின் நான் கேட்க போறேன், நீ வந்து ரெக்கார்ட் பண்ண முன்னாடியே வந்து சொல்லி வச்சிருப்பாரு. ஸோ வந்து என்ன பண்றாரு, அதுக்கான ரெக்கார்ட் பண்றதுலாம் கேட்கிறாரு. அப்ப வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவன் வந்து ஒருவன் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அந்த போதை கைக்காரன் தான் எல்லாரையும் வந்து கொலை பண்ண வந்தா, என்னையும் அவன் தான் குத்திட்டு போனான்னு சொல்லியிருப்பான். ஆனா இவர் வந்து நம்பியிருக்க மாட்டாரு. இல்ல இல்ல இது வந்து நடக்கல, என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க அந்த படத்துல ஒரு ட்விஸ்ட்டை வந்து சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்ச்மேன் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பானா, இந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு வந்து டிரைவரா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது இவனோட குழந்தை வந்து என்ன பண்ணா, ஸ்லம் ஏரியால உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணா, இவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பொண்ணு வந்து உண்டு, அந்த ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் கெஸ்டா வந்திருப்பாங்கன்னா, இந்த மீராவும் அவங்க பையனும் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இவங்களை வந்து மீரா வந்து கூட்டிருப்பாங்க. அந்த பையனும் என்ன பண்ணுவானா, மாமா நானும் வரமா அந்த மாதிரி சொல்லிட்டு இவனும் வந்து வந்திருப்பான். ஓகேங்களா, அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ்லாம் பண்ற சின்ன பசங்கலாம் ப்ராக்டிஸ் பண்றது என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதுல உட்காந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து திடீர்னு சடனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்க குழந்தைங்கலாம் வாந்தி எடுத்து என்ன பண்ணா, மூச்சு திணறி வந்து நிறைய பேர் செத்தும் போயிருப்பாங்க. நிறைய பேர் என்ன ஹாஸ்பிட்டல போயிட்டு அட்மிட் பண்ற மாதிரி ஒரு இது வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அது வந்து எதனால வந்து நடந்திருக்கும்னா, இவங்களுக்கு சொந்தமான ஒரு பிளாஸ்டிக் வந்து, அதாவது மீரா அவங்க இருக்காங்களா, அவங்க சொந்தமான ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி மாதிரி ஒன்று வந்திருக்கும். அதுல வந்து புகையினால தான் வந்து இந்த பசங்கலாம் இறந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட் அம்மா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லீடு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இவர் எப்படி வந்து பார்த்துருப்பாருன்னா, இவங்க வீட்டில் வந்து ஒரு போட்டோ வந்து இருக்குங்க. ஓகேங்களா, அந்த போட்டோல நம்ம வாட்ச்மேனா இருக்கோம், என்னடா டிரைவர் யூனிஃபார்ம்ல வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வந்து கெஸ் பண்ணிடுவாரு. உடனே டவுட் வந்து தான் இந்த அட்வொகேட் அம்மா வந்து பார்க்க வந்து போயிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கொலை தான் எதுக்கு நடந்திருக்கும், அந்த ஃபேக்ட்ரியில் போய் பார்க்கலாம். அந்த ஃபேக்ட்ரியை வந்து என்ன பண்ணுவான், இந்த சம்பவத்துக்கு பிறகு அதாவது இத்தனை குழந்தைங்க இறந்த பிறகு என்ன பண்ணுவான், சொல்லாம கொள்ளாம அடைச்சிட்டு அதோட ஓனர் வந்து எங்கேயும் வந்து தப்பிச்சு போயிட்டானாங்க. ஓகேங்களா, அவர் வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கான்னு செக் பண்ணுவாரு. பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்புற வாசல்லையே பார்த்தீங்கன்னா அங்கே இறந்து போன குழந்தைங்கள்லாம் வந்து புதைச்சிருப்பாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரும் டஸ்ட்டுமா குப்பையும் குழியுமா வந்து இருக்கும். இவர் வந்து ஒவ்வொரு இடமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போது எரிஞ்ச நிலையில இருக்குதா ஒரு வந்து ஃபைலை வந்து இவர் வந்து எடுக்கிறாருங்க. அந்த ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பல்க்கான அமௌண்ட்ட வந்து என்ன பண்றாங்க, இன்னொரு ஆளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி வந்து காட்டுறாங்க. அதுவும் வந்து வேற ஒரு ஒரு ஃபாரினர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் மாரி ஃபேக்கா வந்து இது பண்றதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்பதான் இவர் வந்து என்ன பண்றாரு, நம்ம மீராவ புடிச்சு வந்து விசாரிக்கிறாரு. இந்த மாரி சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு, உண்மைய வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹீரோ வந்து விசாரிக்கிறாரு. தரமா இருக்குங்க இந்த சீன்லாம் பார்க்கும்போது. ஓகேங்களா, இவங்களும் வந்து நெறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவரு சொல்றாரு, நீங்க வந்து
அந்த ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்களே உங்க பையனை வந்து போயிருக்கீங்க. அப்போ வந்து உங்க கம்பெனி தயாரிக்கிற நச்சு புகையினால அங்க இருக்க குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்காங்க. அந்த சின்ன பசங்க கூட விளையாண்டுட்டு இருந்த உங்க பையனுக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டிருக்கு. நீங்க உடனே பணக்காரனால என்ன பண்ணிருக்கீங்க, உடனே என்ன பண்ணீங்க, உங்க பையனை கூட்டு லண்டன்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக கூட்டு போயிட்டீங்க. அப்போ வந்து டிரைவரா இருந்தவர் தான், வேற யாரும் இல்ல. அந்த யாரு உங்க வீட்டுல வாட்ச்மேனா இருக்கிறவர், ஓகேங்களா? அவரு குழந்தைய வந்து அப்படியே வந்து விட்டு வந்து போயிருக்கீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நீங்க தான் காரணமா வந்து இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி சுட்டி உங்களை பூச்சி வந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி சீன்லாம் வந்து ஒரு புறம் வந்து போயிட்டு நமக்கு வந்து இருக்குது. இத வந்து என்ன பண்றாங்க, இவன் சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் வந்து பண்றாங்க. ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டு, இதெல்லாம் ஏன் நீ வந்து பண்ணனா, அதுல வந்து உன் குழந்தை வந்து இறந்திருக்கும். ஓகேங்களா? சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணா பொழைக்கிற நிலைமைலாம் கூட இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எல்லா குழந்தையும் சாகல. ஒரு சில குழந்தைங்க வந்து பொழைச்சாங்க. அதான் ஸ்டார்டிங் சீன்ல வந்து காட்டுனோம்ல, ஆக்ஸிஜன் வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி கூட பொழைச்சுக்கலாம். ஆனா, உங்க பணக்கார அம்மா வந்துக்கு நீ வந்து வண்டி ஓட்டியிருப்ப உங்களுக்கு. ஆனாலும் அவங்க வந்து உங்க குழந்தைக்கு எந்த ஒரு இதுவுமே காட்டாம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள வந்து அந்த குழந்தைய வந்து இறக்க விட்டுருப்பாங்க. அவங்க பையன மட்டும் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, லண்டனுக்கு வந்து கூட்டு வந்து போயிருப்பாங்க. அந்த கோவத்துல தான் நீ என்ன வந்து பண்ணியிருப்ப, என் குடும்பத்த போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன்ல அங்க இருக்கிற வந்து ஒரு பால்ல வந்து, அதாவது இவங்களுக்கு வந்து எல்லா குடும்பத்துல உள்ள எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பால் பாயாசம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து இவர் வந்து மருந்து மாதிரி ஒரு மருந்து, ஓகேங்களா? அத வந்து சாப்பிட்டா மயக்கம் அடைஞ்ச மாதிரி ஒரு நிலைமையில வந்து ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் இவர் வந்து குத்தி கொலை பண்ணிட்டு என்ன பண்ணல, இவர் பழிய தீர்த்துடலாம் அந்த மாதிரி தான் வந்து பிளான் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பால் பாயசம் குடிக்காத 3 பேர் தாங்க. ஒண்ணு இந்த பொண்ணு, இன்னொன்னு வந்து இந்த மீரான பொண்ணு, இன்னொருத்த வந்து சாமியார் அம்மா, ஓகேங்களா? அதுல வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எனக்கு பால் சம்பந்தப்பட்ட பொருள் வந்து பிடிக்காதனால இந்த பொண்ணு வந்து குடிச்சிருக்க மாட்டான் ஸ்டார்டிங்ல, ஓகேங்களா? அதுக்கடுத்து மீரா வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு பால் பாயசம் பிடிக்காது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அந்த சாமியார் அம்மா நல்ல காலத்துல அவங்க சாமியார்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் தானே சாப்பிடுவாங்க, அவங்களும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ட்விஸ்ட சொல்லுவான் பாருங்க. உண்மையில வேற லெவல்ல இருந்திருக்கும். டேய் ஏடா நீ தான் இவ்வளவு நேரம் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு நீ தான் கொலை, ஆனா அவரு கொலை பண்ணதுல ஒரு நியாயமான இதாங்க. ஏன்னா அவங்க அவர கூட வந்து இருந்திருக்காரு, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க என்ன டைம் நைட்டு திடீர்னு கூட்டிருப்பாங்க. அப்ப வந்து கார் எடுத்துட்டு போய் ஓடிலாம் போயிருப்பாரு. அப்படி இருந்தபோது இவங்க பையனை மட்டும் காப்பாத்துறதுக்கு அவசரமா கூட்டு போனாலே, இவங்க கூடயே வேலை பார்த்த இவங்க பொண்ணு அதெல்லாம் வந்து விட்டுருப்பாரு. அங்க இருக்க அத்தனை பேர் வந்து சின்ன சின்ன பசங்கலாம் மயங்கி விழுந்திருப்பாங்க. வாமிட் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள எதுவுமே வந்து இவங்க வந்து கண்டுக்க வந்து மாட்டாங்க. ஓகேங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்களே என்ன பண்ணுவாங்க, பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்ணுவேன், இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல வந்து டிரைவரா இருக்கக்கூடாது. நான் சொல்ற ஒரு பேலஸ்ல போய் என்ன பண்ணு, நீ வந்து வாட்ச்மேனா வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க தான் மிரட்டி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் அவர் வந்து எப்படி வந்து தெரிஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வொகேட் மூலியமா என்ன பண்ணுவாரு, இவங்களோட ஒய்ஃப் அவங்க கிட்ட போய் இந்த ஃபோட்டோவ காட்டி, இந்த குழந்தைய வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து தூக்கிட்டு போறாரு. யாரு என்னன்னு விசாரிக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த ஸ்கூல்ல வந்து இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த டிரைவரா இருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேம்ல பார்த்தா தெரியும். சம்பவம் நடந்துச்சு. அதுல வந்து என் பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த அவங்களோட பையனை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, லண்டனுக்கு வந்து பணக்கார வீட்டு பையன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுனால என்ன பண்ண, லண்டனுக்கு வந்து கூட்டு போயிடுவாங்க. எங்களை வந்து ஒருமே ஹெல்ப் கூட அவங்க வந்து பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் உள்ள பெரியவர் எங்க புருஷன் எல்லாம் மிரட்டி, நீ இதுக்கப்புறம் இந்த டிரைவர் வேலைக்கெல்லாம் வரக்கூடாது, நான் சொல்ற இடத்துல போயிட்டு வந்து என்ன பண்ணு, நீ வந்து வாட்ச்மேனா சேர்ந்துக்கோ அந்த மாதிரி இவனை வந்து மிரட்டியிருப்பாரு. அதாவது வெளியே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டி வந்து வச்சிருப்பாரு. இவன் என்ன பண்ணா, வாட்ச்மேனா வந்து இந்த வீட்டில் சேர்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளை வந்து அனாவசியமா வந்து இறந்து போயிடுச்சு சின்ன பொண்ணு, அவங்க நினைச்சுதான் நம்ம பொண்ணை காப்பாத்திருக்கலாம், இல்லைன்னா காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்கலாம், இப்படி வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொலை இதுல தான் இவர் வந்து என்ன பண்ணுவாரு, பிளான் போட்டு பக்காவா பிளான் போட்டு டைம் பார்த்து என்ன பண்ணிருப்பாரு, வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் கொடூரமா வந்து கொலை வந்து பண்ணிருப்பாருங்க. அதை வந்து இந்த ஃப்ரேம்ல வந்து காட்டுறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு guys? வேற லெவல்ல இருந்துச்சுங்களா? இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து இன்னொரு படத்தோட உங்களுக்கு சண்டே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு 2 மூவிஸ் வந்து ரிவ்யூ வந்து கொடுப்பேன், ஓகேங்களா? அது வரைக்கும் டாடா பை பை, சி யூ, திஸ் இஸ் பரமேஷ், பாய் காய்ஸ், குட் நைட், ஹேவ் a sweet dreams. எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. பாய் காய்ஸ்.